ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசி குக்கிங் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, நம்ம ஆட்டுக்குடல் எடுக்கிறதுனால ஆட்டுக்குடல் அதிகமாக உணவில் சேர்த்திக்கிறப்ப உடல் சூடுங்கிறதே ஃபுல்லாக வந்து குறைஞ்சி குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியது ஆட்டுடைய குடல். டிப் நம்பர் 2, நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்காக வெந்தயத்தை நல்லா தலையில் தேய்ச்சி 1 hour ஊற விட்டுட்டு குளிச்சிங்கன்னா உடல் உஷ்ணம் ஃபுல்லாகவே குறைஞ்சிடும். டிப் நம்பர் 3, நம்ம வெயில் காலத்தில் வந்து உடல் ஃபுல்லாக சூடேறும். அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த நொங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உடல் சூட்டை ஃபுல்லாகவே குறைச்சிடும். டிப் நம்பர் 4, நம்ம நிறைய பழங்கள், வாழைப்பழங்கள் சாப்பிடுவோம். அதில் வந்து செவ்வாழையை நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கிற அளவுக்கு உடலுக்கு ரொம்ப சத்தான ஒரு பலனும் சொல்லலாம். அது இல்லாமல் உடல் சூட்டை சீக்கிரமாக குறைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டான பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். டிப் நம்பர் 5, நம்ம வாயு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து குடலில் வந்து இந்த கீரையை சேர்த்து குழம்பு காய்ச்சி சாப்பிட்டிங்கன்னா வாயு தொல்லை ஃபுல்லாக தீரும். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் வச்சுருக்கிற புளி நிறையா வாங்கி வச்சுருக்கிறப்ப அதில் வந்து வண்டு புழுவெல்லாம் விழுவும். அதெல்லாம் விழுவாமல் இருக்கணும்னா உப்பை வந்து நீங்கள் கல்லுப்பை போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தீங்கன்னா வண்டுங்கிறதே விழுவாது. டிப் நம்பர் 7, நம்ம முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து செம்பருத்தி பூவை நல்லா வந்து அரைச்சியோ அப்படியேவோ கூட போட்டு வச்சு நல்லா ஊற வச்சு அந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா முடி உதறிவுங்கிறதே இருக்காது. டிப் நம்பர் 8, நம்ம அடிக்கடி இது வீட்டில் செய்யக்கூடிய ஒரு உணவுன்னா சின்ன வெங்காயம் தாங்க. அது அதிகமாக நீங்கள் உடம்புல சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடல் சூட்டை ஃபுல்லாகவே குறைச்சிடும். டிப் நம்பர் 9, பித்தளை பாத்திரங்கள் நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா கருப்பாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க உப்பையும் கொஞ்சோண்டு வந்து புளியும் சேர்த்து அதில் தேய்ச்சிங்கன்னா பளபளன்னு ஆகிடும். டிப் நம்பர் 10, இந்த கொரோனா காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இந்த முருங்கைக்கீரை அதிகமாக உணவில் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி